அரசாங்கத்தோட பராமரிப்புல இருந்த அந்த கோவில்ல அதிகாரிகள் அப்பப்போ வந்து கணக்கு வழக்குகள பார்க்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படி இருக்க ஒரு நாள், ஒரு அரசாங்க அதிகாரி அங்க வரவே, கோவில் நிர்வாகி கணக்கு புத்தகங்களையும், பதிவேடையும் எடுத்து அவர் முன்னாடி வச்சாரு. அதுல சும்மா இருக்கிற சாமிக்கு ஒரு பட்ட சோறுன்னு தினசரி கணக்கு எழுதியிருக்கிறத கவனிச்ச அதிகாரி, "யோவ்! சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குய்யா சோறு போடணும்? அத முதல்ல நிறுத்துங்கன்னு" உத்தரவு போட்டாரு. சுத்தி இருந்த ஆலய ஊழியர்கள் அவர்கிட்ட வந்து, "ஐயா! சும்மா இருக்கிறது ஒண்ணும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. அதனால தான் அவருக்கு சாப்பாடு குடுக்குறோம்." அப்படின்னு சொல்ல, எந்த விளக்கமும் அவருக்கு திருப்தி அளிக்காம இருக்கவே, பதில் எதுவும் சொல்லாம வீட்டுக்கு கிளம்புனாரு. வீட்டுக்கு வந்து சோஃபால உட்கார்ந்த அவரு, "சும்மா இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? நாமளும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து பார்ப்போமேன்னு" முயற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. மனசும் அடங்காம ஓட ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ஆஃபீஸ்ல நடந்த சம்பவம், நேத்தைக்கு கேட்ட அந்த பாட்டு, நாளைக்கு முடிக்க வேண்டிய சமாச்சாரம்னு எல்லாம் மனசுக்குள்ள ஒண்ணோட ஒண்ணு பின்னியும் பின்னாமலும் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி கண்ண மூடி தியானம் பண்ணலாமேன்னு மூச்ச கவனிக்க ஆரம்பிக்க, வயிறு பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. பசிக்கு சூடா சாதத்த எடுத்து வாயில வைக்கவும், சுரேஷுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும். பொண்ணுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் முன்னாடி வீட்ட இன்னொரு வாட்டி பெயிண்ட் அடிக்கணும். கல்யாணத்துக்கு காய்கறி எங்க வாங்கலாம்? அப்பப்பா! மனசு எங்கெங்கேயோ ஓடிட்டு இருந்துச்சு. அத கவனிச்ச அதிகாரி ஆடி போயிட்டாரு. என்னடா இது? நம்ம பேச்சுக்கு எவ்ளோ ஊழியர்கள் கட்டுப்படுறாங்க. நமக்குள்ளே இருக்கிற இந்த மனசு கட்டுப்படலையே! யப்பா! சும்மா இருக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நாளே கோயிலுக்கு கிளம்புனவரு, பதிவேட்ல சும்மா இருக்கிற சாமியாருக்கு இனிமேல் 2 பட்ட சோறுன்னு எழுதினாரு.